உங்களை சுற்றிலும் இருக்கிற ஆவிக்குரிய யுத்தத்திலே பொல்லாத ஆவிகளின் சேனைகளில் இருந்து நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் விடுதலை அடையும்படியாய் ஒரு மகா பெரிய யுத்தம் இருக்கிறது. அது நீங்கள் நிம்மதியாய் அற்புதமாய் அமைதியாய் தேவனுடைய வசனங்களை தியானித்து அதன்படி நடக்கிறதும் மாத்திரமல்ல, அந்த வசனங்களை நீங்கள் வார்த்தைகளை தேவ வாக்குத்தத்தங்களை அறிக்கையிடுகிறதும் நீங்கள் ஜெபிக்கிறதிலுமே இருக்கிறது. ஐயா, விசுவாசிகள் ஜெபிக்கும் பொழுது சாத்தான் நடுங்குகிறான். நீங்கள் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் பொழுது அவன் குழம்பி அலறி அடித்து ஓடுவான். அன்பு தேவ பிள்ளைகளே, ஜெபம் இல்லாமல் எந்த சர்வாயுத வர்க்கமும் வேலை செய்ய முடியாது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எல்லா சமயங்களிலும் எல்லா விதமான ஜெபங்களையும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். இந்த உலகத்தில் எந்த சக்தியும் எந்த விதமான பிசாசின் ஆதிக்கங்களும் அதிகாரங்களும் உங்களை ஒரு நாளும் ஜெயம் கொள்ள முடியாது.